ஹாய் ஹலோ வணக்கம்ங்க. வெல்கம் டு அவர் சேனல் டே வித் காருண்யா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ ஹவுஸ் ஒய்ஃப்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா, இந்த நிறைய ஊரில் பார்த்துருப்பீங்க, வாங்கியிருப்பீங்க. இதில் எந்த பாக்கெட் எடுத்தாலும் ரூ. 20 தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்திக்காரங்களோ இல்லை நம்மள மாதிரி ஆளுங்களோ விற்றுட்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து எந்த பாக்கெட் எடுத்தாலும் ரூ. 10ன்னு ஒரு அண்ணா விற்றுட்டு வந்தார். இப்போ இது வந்து எது எடுத்தாலும் ரூ. 20. அந்த ரூ. 10 குவான்டிட்டியை விட ரூ. 20ன்னு விற்கிற குவான்டிட்டி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. தாராளமாக வாங்கலாம். நீங்கள் கடையில் போயிட்டு ஒரு ரூ. 20க்கு ஜீரகமோ மிளகோ இல்லை கடல் பாசியோ கொடுங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இதை விட கம்மியாக தான் கொடுப்பாங்க. அதுவும் ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ நோட் பேப்பர்லேயோ மடித்து கொடுப்பாங்க. கொஞ்சமாக தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 ருபீஸ்க்கு இதில் இருக்க குவான்டிட்டிலாம் அதிகம்தான். ஜாதி பத்திரிலாம் ரூ. 20க்கு நம்ம மளிகை கடையில் கேட்டால் கண்டிப்பாக இந்த அளவுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. திராட்சை ரூ. 10 பாக்கெட் வாங்குங்களேன், முந்திரி திராட்சை. அதில் எவ்வளோ இருக்கும்? 3 முந்திரி 3 திராட்சை இவ்வளோ தான் இருக்கும். இதில் ஒரு பாக்கெட்டே ஃபுல்லாகவே இருக்குது. ரூ. 20க்கு தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். மணி வேஸ்ட் பண்ணாமல் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இந்த மாதிரி யாராவது விற்றுட்டு வரும்போது தாராளமாக வாங்கி வச்சுக்கோங்க. இந்த கொள்ளு வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். எதுக்குன்னா, சின்ன வயசில் எங்கள் பாட்டி வந்து இந்த கொள்ளு, எள், அப்புறம் நாவாலக்கடுன்னு ஒன்று இருக்கும். அதோட நல்ல பேர் என்னன்னு தெரியல. அது வந்து எங்கள் பாட்டி சொல்கிற பேர் அதுதான். அதில் வந்து சட்னி அரைப்பாங்க. இதிலலாம் நல்ல வாசமாக இருக்கும். அந்த தெருவே மணக்கும். இப்போல்லாம் நம்ம கூட ஃப்ளேவருக்கு வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி ஏதேதோ ஆட் பண்ணி அரைக்கிறோம். அப்போ வந்து வெறும் கொள்ளு, புளி, பூண்டு, மிளகாய் இது மட்டும்தான் வச்சு அரைப்பாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன தான் டேஸ்ட்டுக்கு வந்து கொத்தமல்லி, தேங்காய் எது ஆட் பண்ணாலுமே அந்த டேஸ்ட் வந்து வர்றதில்ல. அதுக்காக அவங்க அரைச்ச மாதிரியே அம்மியில் அரைச்சி பார்க்கலான்றதுக்காக இந்த கொள்ளு வாங்கியிருக்கேன். கஸ்தூரி மேத்திலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு. மராட்டி மொக்கெலாம் ரூ. 20க்கு நீங்கள் கடையில் வாங்கவே முடியாது. ஸோ வந்து ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். காஞ்ச மிளகாய் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் இது 2 பாக்கெட் வாங்கியிருந்தேன். ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கு வந்து இந்த வத்தல்லாம் பொரிச்சிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. இது எல்லாமே சேர்த்து ரூ. 20 தான்.